இந்த படத்துக்கெல்லாம் எப்படிங்க தேட்டர் கிடைக்கும்? ஒரு புது ஆர்டிஸ்ட்டு, புது டைரக்டரு இந்த படத்துக்கெல்லாம் 30 தேட்டருக்கு மேல கிடைக்காதுங்க. சிட்டிலயே ஓடாதுங்க. ஏன் சிட்டிலயே ஓடலன்னா, மத்த மாவட்டங்கள்ல எப்படி போகும்? எல்லாத்தையும் 3 நாள்ல தூக்கி போட்டு வேற படத்த மாத்திருவாங்க அப்படின்னு தானே சொல்ல வர்றீங்க? அப்படி கிடையவே கிடையாது. அப்படியாப்பட்ட படம் தான் மர்மர் என்ற படம். இந்த படத்துடைய ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு இந்த படத்த வந்து வாங்குறதுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வரல. நெறைய தியேட்டர்ஸும் கிடைக்கல. ஏன்னா வந்து புது டைரக்டர், புது ஆர்டிஸ்ட்ட வச்சு எடுத்திருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு பெருசா தியேட்டர்ஸ் கிடைக்கல. ஆனா கொஞ்சம் தியேட்டர் ஒரு 30 தியேட்டர்ல ஓடுனாலும், அடுத்த ஒரு வாரத்துல இந்த படத்துடைய கதைய பார்த்துட்டு 150 தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாரம். இப்பவும் ஒரு 4, 5 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த படங்கள்லாம் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. இப்போ மர்மர்ன்ற படம் தான் வந்து டாப்ல போயிட்டு இருக்குது. இது ஒரு பட்ஜெட்டான படங்க. இது அப்புறமே சொல்றேன். இந்த படத்துடைய ஒன் ஸ்டோரி கதைய சொல்றதுக்கு முன்னால ஒரு சின்ன மேட்டர சொல்லிக்கிறேன் நான் உங்கள்ட்ட. அதாவது 80s, 90ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கிராமங்கள்ல கரண்ட் வசதி இருக்காது. எல்லாம் வந்து வெளியில வந்து பாய் விரிச்சு போட்டு ஒரு விளக்கு கொளுத்தி வச்சுட்டு, தாத்தா பாட்டிகள்லாம், அம்மா அப்பாலாம் கதைகள் சொல்லுவாங்க. நிலாவ பார்த்துட்டு. நிலாவ பார்த்தும் சொல்லுவாங்க. இருட்டான சந்து பார்த்துட்டும் சொல்லுவாங்க. அதாவது அங்க போக்கூடாது, இங்க போக்கூடாது அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக. ஒரு ஊர்ல ஒரு பிசாசு இருந்துச்சாம், ஒரு மோகினி இருந்துச்சாம், ஒரு காட்டேரி இருந்துச்சாம். அப்படிங்கும்போதே நம்மளுக்கு அல்லு இருக்காது. அப்போ உள்ள பயம் வேற லெவலான பயம். இப்போ வந்து நெறைய பேய் படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, காஞ்சனா, அரண்மனை இந்த மாரிலாம் எடுத்துருக்காங்க. டக்கு டக்குன்னு பேய்கள் வந்துட்டு போயிருது. அது ஃபேஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்பலாம் பயம் இல்ல. அந்த மியூசிக் தான் நம்மள பயமுறுத்துது. சரி. அந்த 80ஸ்ல பார்த்த பயம் இப்ப வந்து இந்த படத்த பார்க்கும்போது தெரியுதுங்க. லைவா வந்து எடுத்து எந்த ஒரு பேயும் மூஞ்சியும் காட்டாம நம்மள பயமுறுத்தி வச்சிருக்கிறாரு இயக்குனர். இந்த படத்துடைய புதிய டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஹேமநாத் நாராயணன். அவரு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. கேமரா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் வில்லியம்ஸ். அவரு தான் கேமரா பண்ணியிருக்கிறாரு. இசை வந்து கெபியன் பிரோடர். ஏங்க வாயிலே நுழைய மாட்டேதுங்க அவர் பேரெல்லாம். ஸோ அவரும் வந்து மியூசிக்லேயே மிரட்டி எடுத்திருக்காப்புல. இந்த படத்துடைய சுருக்கமான கதையை சொல்லிடுறேன். திருவண்ணாமலை பக்கத்தில் ஜபாது மலைன்னு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் சப்த கன்னிகள்னு சொல்லக்கூடிய 7 கன்னிகளுடைய 7 கன்னிகளுக்கு வந்து வருடம் வருடம் வந்து பூஜை நடக்குமா. அந்த பூஜை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துறது ஒரு சூனியக்காரியுடைய ஆவி அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது யாராவது பார்த்துட்டாங்கனாலோ இல்லை வந்து அந்த காட்டுக்குள்ளே போனாலோ உயிரோட வெளியில் வர முடியாது அப்படிங்கிறது அந்த கிராம மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அந்த கருத்தை மையமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அது இதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியே நம்ம எடுக்கலான்னு ஒரு 4 பேர் சென்னையிலேருந்து கிளம்பி போய் அந்த ஊரில் ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு 5 பேராக வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த சம்பவம் எப்படி நடக்கும், இந்த இந்த ஆவி எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக கேமராவோட உள்ளே போயிடுறாங்க. ஆனால் வந்து அந்த ஆவியை கண்டுபிடிச்சாங்களா, அந்த 7 கன்னிகளை பார்த்தாங்களா, இந்த ஆவியை பார்த்தாங்களா, அவங்க உயிரோட வந்தாங்களா, அவங்க எத்தனை பேர் உயிரோட வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய சுருக்கங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வேறு லெவலான ஒரு விஷுவலாக தான் காமிக்குது. இந்த படம் ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. காமெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அது காமெடியாக இருக்குது, அவங்களுக்கு அது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. ரெண்டுத்தையும் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. டேரக்டர் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, யாரும் வந்து சின்ன வயசு குழந்தைங்களை அழைச்சிட்டு போகாதீங்க, அப்புறம் ப்ரெக்னன்ட் லேடியை அழைச்சிட்டு போகாதீங்க, ஹார்ட் பேஷண்ட்டை அழைச்சிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து இன்னும் ஒரு ப்ரமோஷனுக்காக தான் இந்த படத்தை பற்றி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். லைவ் ஸ்டோரியை எடுத்து இந்த மாதிரி படமாக்கி மக்கள்கிட்ட காமிக்கிறது, மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க. இந்த மாதிரியான கதைகள் வரும்பொழுது இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்து இன்னைக்கு 2வது வாரத்தில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்குது. இப்போ டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய படங்கள்லையும் இதுவும் ஒரு படம். அதாவது வந்து ஒரு 40 லட்ச ரூபா பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம் ஒரு 10வது நாள் ஓடுனதுக்கப்புறம் ஒரு 3 கோடியை வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குது. ஆரம்பத்தில் எல்லாரும் இந்த படத்தை ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க, இந்த படம்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு கழுவி ஊற்றுனாங்க. இந்த படம் பேச பேச எல்லாருக்கும் பிடிக்க போக இந்த படத்துக்கு வந்து வெறும் 30 தியேட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா 150 தியேட்டரில் தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து பரபரப்பாக ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இந்த படம் நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம். 2.25 மணி நேரமும் தரமாக அருமையாக செஞ்சிருக்கிறாரு புது இயக்குனர். தமிழ் சினிமாவில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக சம்பளம் கொடுத்துட்டு படம் எடுக்கிற பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணிடுறாங்க. அதில் தான் நிறைய படங்கள் வந்து தோற்று போகுது. நிறைய மீடியாக்கள்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ ஆர்டிஸ்ட்டு முக்கியம் கிடையாது, கதை தான் முக்கியம் அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாரு புது இயக்குனர். அதாவது இந்த படத்தில் உள்ள நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுடைய பேரை சொன்னோம்னா வாயில் நுழைய மாட்டுது. சுகன்யாங்கிற பேர் தான் தமிழ் பேராக இருக்குது. ஒரு 4 ஆர்டிஸ்ட் வந்து தரமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த 4-5 பேரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த படத்தோடைய கதைகளமே போகுது. ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்த படம் ஒரு காட்டிலே முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு படங்களை எடுத்து மக்களுக்கு கொடுங்க, மக்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர். Thank you.